முந்தானத்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது எங்கள் ஃப்ளைட் 2 மணி நேரம் டிலே. பயங்கர மழை, பயங்கர காற்று, இடி மின்னல். சிங்கப்பூரில் ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் அந்த 2 மணி நேரம் கேப்பை வச்சுக்கிட்டு தான் இங்கே நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறோம். சென்னையில் 10:30 மணிக்கு எங்கள் ஃப்ளைட்டு வந்து இறங்கிரும். 1:30 மணிக்கு நம்ம வந்து ட்ரெயின் புக் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் நாங்கள் வந்து புக் பண்ணோம். 8:30 மணிக்கு அந்த டைம் 8:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு 10:30 மணிக்கு தான் கிளம்புது. நாங்கள் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது 12:30 மணி. 1 மணி நேரத்தில் நாங்கள் செக் அவுட் பண்ணணும், இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடியணும், எங்கள் பெட்டியெல்லாம் தூக்கணும், அதுக்கப்புறம் மெட்ரோவுக்கு வரணும், மெட்ரோவில் ட்ரெயின் பிடிச்சி நாம் சென்ட்ரல் வரணும், சென்ட்ரல்லேருந்து பிளாட்ஃபார்ம் தேடி போகணும், போய் வண்டியில் ஏறணும். எங்கள் கோச்சு பின்னாடி இருக்குது, 14 கோச்சு தாண்டி இருக்குது, கம்பார்ட்மெண்ட் தாண்டி இருக்குது. தம்பி தனாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம், தம்பி நாங்கள் ட்ரெயின் பிடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீ அடுத்த ட்ரெயின் பார்த்து வை அப்படின்ட்டோம். சரி ஓகே, வந்து இறங்கணும். 4 பெட்டி, 2 சின்ன பெட்டி, 2 பெரிய பெட்டி. பாஸ்டம்மா ரொம்ப அப்படியே ஈஸியாக 2 சின்ன பெட்டி தூக்கிக்கிட்டாங்க முன்னாடியே. 2 பெரிய பெட்டி இப்போ என் கையில், பின்னாடி ஒரு பேக். நான் என்ன தெரியுமா யோசித்தேன், யாராவது ஒருத்தர் திடீர்னு நம்மளை பார்த்து பாஸ்டர் நீங்களா வாங்க நான் உங்களுக்கு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பேகை மட்டும் நம்ம தூக்கிட்டு போகிறோன்னா பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் 25 கிலோ, இந்த பக்கம் 22 கிலோ, இது 2த்தையும் தூக்கிக்கிட்டு இத்தனை இடங்களையும் ஓடணும். இதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, ட்ரெயின் ஏறினவங்களுக்கு தெரியும், S1 கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் 2 பேரும் எங்களுடைய இந்த புது வருஷத்தை அட்வென்ச்சரோட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓடுற ட்ரெயினில் அப்படியே சூட்கேஸை உள்ளே தூக்கி போட்டு, உங்கள் பாஸ்டர்மாலாம் எப்படி ஜம்ப் பண்ணாங்க தெரியுமா ஓடுற ட்ரெயினில். ஆமாம், அவ்வளோ அட்வென்ச்சர் இந்த வருஷம். எங்க நாங்கள் 14 கோச்சு தாண்டி கம்பார்ட்மெண்ட் தாண்டி போகணும். மொதல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம். இப்போ அத்தனையும் உள்ள தள்ளிக்கிட்டு போனோம். அதாவது பெண்டு கழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாவே கரெக்டாக நாங்கள் ஏறி முடியல, சுத்தமாக முடியல. வந்து உட்கார்றோம், அப்போதான் ஃபோனு, இறங்கிட்டீங்களா, வந்துட்டிங்களா, என்ன ஆச்சு, ஃப்ளைட்டு வந்துச்சா, சாப்பிட்டீங்களா. நான் ஒருத்தர் ஃபோன் பண்ண சொன்னேன், பாரு ஃபோனை வச்சிரு, சம கடுப்பில் இருக்கிற, 1/2 மணி நேரத்துக்கு பண்ணாத. ஆமாம், அந்த நேரம் பார்த்து பாஸ்டர்மா என்னங்க சாப்பாடுனாங்க. வேணாம். கொஞ்ச நேரம் பாஸ்டர்மா என்கிட்ட பேசவே இல்லை. 2யும் தூக்கிட்டு வந்த எனக்கு தான் தெரியும். ஏன் அதை சொல்றேன்னா, பலவீனங்கள் மத்தியில தான் யாராவது ஒருவர் நமக்கு பேலன்ஸை, நமக்கு ஒத்தாசை அளிக்கும் போது நமக்கு தெரியும். 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில ஒரு 5-6 கம்பார்ட்மெண்ட் தாண்டிட்டு அதுக்கு மேலே தாண்ட முடியல. முன்னாடி போன பாஸ்டர்மா பின்னாடி நான் வரலன்றதை பார்த்து நின்றுட்டாங்க ஒரு இடத்துல. என்னாச்சுன்னு தெரியலையே, எங்கே இறங்கிட்டாரா நடுவில், தூக்கிட்டு வர முடியல. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் தாண்ட முடியல. ஆனால் ஒவ்வொரு அந்த சந்திலையும் கர்த்தர் ஒரு தூதனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். யாரோ ஒருத்தங்க இந்த பக்கத்திலிருந்து என் கையிலிருந்து வாங்கி இந்த பக்கம் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேவனுடைய கிருபை. என்னுடைய பலவீனத்திலே என்னால எப்ப முடியலன்னு நான் பார்க்கிறேனோ அப்போ ஒரு கை எனக்கு வரும் பாருங்க, அதுதான் தேவ பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் இந்த வசனத்தை கொடுக்கும் போது நான் யோசிச்சேன், ஆண்டவரே ஏசாயாலும் ஒரு வார்த்தை வரல, எப்பயும் நம்ம ஏசாயாவை தான் வாக்கு தத்தத்துக்கு எடுப்போம் பாருங்க. இந்த புதிய ஏற்பாடுலாம் வாக்கு தத்தத்துக்கு போகவே மாட்டோம் நம்ம பெருசா. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்களே, நாங்கள் எப்பயும் ஆராதிக்கிறது தானே, எப்பயும் சொல்றது தானே, எப்பயும் அனுபவிக்கிறது தானே. ஆனால் அந்த ட்ரெயினில் அந்த 14 கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி வரும்போது நான் புரிந்து கொண்டேன், என் கர்த்தர் என்னுடைய பலவீனத்தில் அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறாரு. எங்களுடைய முடியாமையில் அவர் தம்முடைய பலனை தருகிறவராக இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை உனக்கு போதும். இந்த காலை வேளை யாரோ 2 பேரை உற்சாகப்படுத்திக்க பார்க்கலாம்.
மகனே மகளே, ஆமே சகோதரா சகோதரியே, அவருடைய கிருபை உனக்கு போதும்.